வெள்ளியங்கிரி மலைப்பயணத்தில் மொத்தம் 7 மலை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட 1778 மீட்டர், அரௌண்டு 1800 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த ஹைட்டில் சுயம்புலிங்கமாக வெள்ளியங்கிரீஸ்வரர் நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு குகை கோயிலுக்குள்ளே. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த வெள்ளியங்கிரி ஈசனை பார்க்குறதுக்கு தான் இந்த 7 மலையும் கடினமான பாதையை நம்ம கடந்து நம்ம போவோம் இல்லையா? ஸோ முதல் மலை அன்றது வெள்ளை விநாயகர் கோயிலோட எண்டாயிடும். அந்த வெள்ளை விநாயகரை பார்த்த உடனே நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த புத்துணர்ச்சியில் நம்ம அடுத்தடுத்த மலைக்கு நம்ம ஏற ஆரம்பிப்போம். ஸோ 2வது மலை, 3வது மலைன்னு சொல்லிட்டு நம்ம ஏறுவோம் இல்லையா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குது, அதுக்கப்புறம் கைத்தட்டி சுனைன்னு இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் தாண்டுறப்ப 2வது மலை, 3வது மலை ஏறி முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த கைத்தட்டி சுனையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம 4வது மலை ஏற ஆரம்பிப்போம். ஸோ 4வது மலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கரடு முரடாக இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காது, நம்ம பார்த்து பக்குவமாக ஏற வேண்டியது அவசியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நடக்கிற மாதிரியும் பாதைகள் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருக்காது, நடக்கிறப்ப கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஷா யோகா மையம், அந்த ஆதியோகி சிலையை பார்க்கலாம். அந்த வியூ நல்லாயிருக்கும். நைட்டில் போனாலுமே வியூ நல்லாயிருக்கும், காலையில் போனால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லாவே அங்கேருந்து கீழே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க முடியும். சிறுவாணி அந்த டேம் பார்க்கலாம், ஸோ ஆதியோகியோட சிலை பார்க்கலாம். இதெல்லாமே நீங்கள் அந்த இடத்துலேருந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சன்ரைஸு. அந்த 4வது மலை, இந்த 4வது மலை எங்கே முடியும்னா உங்களுக்கு அங்கே பீமன் கலியுருண்டைன்னு இருக்கும். அந்த இடத்து வரையும் உங்களுக்கு 4வது மலை. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நடந்து போயிட்டு அங்கேருந்து வியூ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். அங்கேருந்து சன்ரைஸ்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு காணொலியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே டைரெக்டாக போய் பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு அந்த ஃபீலிங் என்னால் உணர முடியுது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நீங்கள் அந்த ஒரு அழகிய காட்சிகளை கண்டு கழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்டில் தெரியுது பார்த்தீங்களா, பீமன் கலியுருண்டை. அதோட 4வது மலை முடியுது. 4வது மலை, 5வது மலை தொடக்கத்தில் சன்ரைஸ் பார்த்துட்டு, அருமையான ஒரு சன்ரைஸை பார்த்துட்டு ஒரு சுக்கு காப்பியை போட்டு அடுத்த வேலையை பார்க்கலான் இருக்கேங்க. 7வது மலையை பார்த்தா தான் ஒழுத்த கலக்குதுங்க. அந்த பந்து மாதிரி தெரியுது. ஆமா, சாமி எங்கடா இருக்கு? அதுக்கு மேல இருக்கு. அங்க போய் தொட்டு கும்பிடலாமாடா? அப்படியே திரும்ப, அதே எங்கிட்ட பாரு, அப்படியே திரும்பி போ. யூடியூப்ல போடுவான்டாங்க. நல்லா இருக்கணும். சரி, நல்லாதான் இருக்கேன். கீழே வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுதான்டா பார்த்து